நான் அவ்ளோ பூஜைகள் செஞ்சு, அவ்ளோ மந்திரங்கள் சொல்லி நான் கேட்கிற விஷயங்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த பூமியில இருக்காங்கல்ல. அவங்களுக்கு ஏன் சார் இது கிடைக்க மாட்டேங்குது? அதாவதுமா, ஒரு லைப்ரரியில அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு லைப்ரரி இருக்கு. லைப்ரரியில அவங்க ஒரு கண்டென்ட், இந்த கண்டென்ட் தான் எடுக்கணும்ட்டு போறாங்க. ஆனா அவங்களோட அமைப்பே வேற. அங்க அந்த கண்டென்ட்டுக்குள்ள போனாங்கன்னா அவங்க பெரிய ஆளா விடுவாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள போயிடுறாங்க. நான் இப்படித்தான், நான் இப்படித்தான், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், இப்படிங்கிற கட்டுக்கோப்புக்குள்ள போயிடுறாங்க. இப்போ நீங்களே ஹேங்கராக இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொகுப்பாளராக இருக்கிற நீங்கள் அடுத்தடுத்து இதுலேயே போகணுன்னு பண்ணிட்டு இருப்பீங்க. மேபி கடவுளோட அனுகிரகத்தில் நீங்கள் அடுத்தடுத்து போகலாம். ஆனால் சில பேரால் இன்னொரு கண்டென்ட்டுன்னு இருக்கும், இன்னொரு வழிபாடு, இன்னொரு விஷயங்கள் அவங்களுக்கு கதவை திறந்துருக்கும். சரியா? அதையும் நம்ம பார்க்கணும். இப்போது டிஆர் சார் எடுத்தீங்கன்னு வச்சிங்க, மியூசிக் பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார், கேமரா பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். பாலுமேந்திரா சார் எடிட்டிங் பண்ணுவார், கேமரா பண்ணுவார், டைரக்ஷன் பண்ணுவார், இது எல்லாமே பண்ணுவாங்க. எது அவங்களுக்கு வலிமையானது? மற்றவன் அதில் உயர்றானேடா, ஏன் நம்மளுக்கு வரல அப்படின்னு போய் முட்டிக்கிறது. அவன் ஐடியில் பெரிய ஆளுன்னா, நீ வேற ஃபீல்டில் மியூசிக்கில் பெரிய ஆள். அவனால் மியூசிக்கில் வர முடியுமா? ஏமா, சச்சின் போயிட்டு ரஜினிகாந்த் சார் ஆகணும்னு நினைச்சாருன்னா இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார் சச்சின் ஆயிருக்க முடியுமா கிரிக்கெட்ல? அதுதான் மனிதர்களுக்கு இல்லை.